வெற்றியை மிஞ்சிய சிஎஸ்கே, பற்றி எறிந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஹைதராபாத் மோதிய இந்த ஒரு மேட்ச் சம்பவம்னா இப்படி இருக்கணுங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ஒரு திருப்பம். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒவ்வொரு போட்டிகளும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சிஎஸ்கே அணிக்கு மிக முக்கிய போட்டியான ஹைதராபாத் அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் இன்றைய தினம் களமிறங்கியது சிஎஸ்கே அணி. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இரு அணி ரசிகர்களுக்கு மத்தியிலும் அதிகமாகவே இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த சீசனை பொறுத்தவரையில் பலம் வாய்ந்த அணியாக ஹைதராபாத் அணி இருக்கிறது. அதே சமயம் ஹைதராபாத் அணியை ஒப்பிட்டு பார்த்தால் சிஎஸ்கே அணி கொஞ்சம் பலம் குறைந்த அணிதான். அதே சமயம் இந்த இரு அணிகளுமே இப்போது வரையிலும் 5 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது புள்ளிப்பட்டியலிலும் இந்த 2 அணிகளும் சமநிலையில் தான் இருக்கிறது. என்ன ஒன்று, சிஎஸ்கே அணி ரன் ரேட்டில் மட்டும்தான் ஹைதராபாத் அணியை விட குறைவாக இருக்கிறது. அதே சமயம் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த ஐபிஎல் சீசனே மாறிவிடும். அதற்கு காரணம், இந்த போட்டி ஹைதராபாத் மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது ஹைதராபாத் அணியின் சொந்த மைதானத்தில் வைத்து ஹைதராபாத் அணியை வீழ்த்திவிட்டால் சிஎஸ்கே அணிக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். அதிலும் ஏற்கனவே தொடர்ச்சியாக 2 வெற்றிகளை பெற்று வந்த சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் மட்டும் 3வது வெற்றியை பெற்றுவிட்டால் அதுவும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் இந்த சீசன் தொடங்கி தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வியடைந்த சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடர்ச்சியாக அதே 3 போட்டிகளில் ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுவிடும். அந்த பக்கம் ஹைதராபாத் அணியை எடுத்துக்கொண்டால் ஹைதராபாத் அணி வெற்றி தோல்விகள் என மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஹைதராபாத் அணிக்கு இந்த போட்டி சொந்த மைதானத்தில் வேறு நடைபெறுவதால் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை ஹைதராபாத் அணி ரசிகர்கள் மத்தியிலும் ஹைதராபாத் அணியிலும் அதிகமாகவே இருந்தது. அதே சமயம் இப்படி ஒரு பலம் வாய்ந்த ஹைதராபாத் அணியவே சிஎஸ்கே அணி அதனுடைய சொந்த மைதானத்தில் வைத்து வீழ்த்திவிட்டால் அது சிஎஸ்கே அணியின் நம்பிக்கையை வேற லெவலில் அதிகரித்துவிடும். அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இந்த ஒரு போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச நம்ம சிஎஸ்கே அணி பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே அதிரடியாக தாங்க ஹைதராபாத் அணி விளையாடியது. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன்னா ஹைதராபாத் அணியை எடுத்துட்டிங்கன்னா இவங்க எப்போவுமே இப்படித்தான் அதிரடியாக விளையாடுவாங்க. ஹைதராபாத் அணியை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 11 பேரில் 10 பேர் வரைக்கும் அதிரடியாக பேட்டிங் செய்வாங்க. அதனால தான் ஹைதராபாத் அணி பலம் வாய்ந்த அணியாகவும் இந்த சீசனில் திகழ்கிறது. ஆக இந்த போட்டியிலும் அதே தொடக்கத்தை கொடுத்தது ஹைதராபாத் அணி. இதில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா மட்டுமே வெறும் 22 பந்துகளில் 59 ரன்கள் வரை குவித்து மிகப்பெரிய அடித்தளத்தை ஹைதராபாத் அணிக்கு அமைத்து கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து டிராவிஸ் ஹெட்டும் ஓரளவுக்கு சுமாராக விளையாடி 23 ரன்கள் எடுத்து கொடுக்க, இவரைத் தொடர்ந்து ஹென்ரிச் கிளாசன் என்பவர் இவரும் அதிரடி சூறாவளியை வெளிப்படுத்தி வெறும் 39 பந்துகளில் 59 ரன்கள் வரை எடுத்து கொடுத்து அவுட் ஆனார். இப்படியாக ஹைதராபாத் பேட்ஸ்மேன்கள் ஒரு சில பேர் விக்கெட்டை இழந்தாலும் ஒரு சில பேர் அதிரடியாக ரன்களை குவித்து கொடுத்தனர். அதிலும் ஆரம்பம் முதல் 15 ஓவர்கள் வரை ஹைதராபாத் அணியின் அதிரடியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 ரன்களை கூட இன்று தொட்டு விடுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நல்ல வேளையாக நம்முடைய சிஎஸ்கே அணி பவுலர்கள் கடைசி நேரத்தில் சூப்பராக பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளையும் எடுத்தனர். இதில் ஜேமி ஓவர்டன் சூப்பராக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்ததோடு ரன்களையும் குறைவாக கொடுத்திருந்தார். நூர் அகமதுவை பொறுத்தவரையில் இவர் விக்கெட் ஏதும் எடுக்கவில்லை என்றாலும் கூட ரன்களை குறைவாக கொடுத்திருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 194 ரன்கள் எடுத்திருந்தது ஹைதராபாத் அணி, அதுவும் 9 விக்கெட் இழப்பிற்கு. ஆகவே எங்கேயோ போக வேண்டிய இலக்கை சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு என்பது ஓரளவுக்கு நல்லபடியாக கட்டுப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் 200 ரன்களுக்கு குறைவாக எடுத்துவிட்டதால் இது சிஎஸ்கே அணிக்கு எட்டக்கூடிய இலக்காகவும் இருந்தது. ஆகவே ஹைதராபாத் அணியின் பேட்டிங் முடிந்த பிறகு சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது ஓரளவுக்கு நம்பத்தகுந்தது போலத்தான் இருந்தது. ஏனென்றால் முதலில் பேட்டிங் செய்யும் அணி 200 ரன்களுக்கு குறைவாக எடுக்கும்போது அதை இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி கண்டிப்பாக எடுத்துவிடும் என்பதுதான் இந்த சீசனின் வரலாறாக இருக்கிறது.
ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியும் சேசிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட, இதனால் சிஎஸ்கே அணியின் ஃபயர் என்பது முதல் பந்திலேயே தொடங்கியது. ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் அடங்குவதற்குள்ளாகவே சஞ்சு சாம்சன் அவரது விக்கெட்டையும் பறிகொடுத்தார். வெறும் 7 ரன்களில் இவர் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட அடுத்து களமிறங்கிய ஆயுஷ் மாத்ரே வந்துட்டு சூப்பராக பேட்டிங் செஞ்சாருங்க. இவர் களமிறங்கி முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரையிலும் அதிரடியாக விளையாடி வர, அப்போது திடீரென இவருக்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பேட்டிங் செய்ய முடியாமல் வெளியேறி விடலாமா அல்லது தொடர்ந்து பேட்டிங் செய்யலாமா என்ற தடுமாற்றத்துடனே ரன் ஓட முடியாமல் தொடர்ந்து பேட்டிங் செய்து வந்தார். இந்த குழப்பமான மனநிலையில் பேட்டிங் செய்து வந்த இவர் 30 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார். இவரை தொடர்ந்து ஓரளவுக்கு இந்த போட்டியிலாவது சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் 19 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார். மறுபக்கம் ரன்கள் என்பது சிஎஸ்கே அணிக்கு போதுமான அளவுக்கு வந்து கொண்டேதான் இருந்தது. அதனால் சிஎஸ்கே அணி வீரர்கள் நம்பிக்கை இழக்காமல் இந்த போட்டியில் தொடர்ந்து சிறப்பாக விளையாட முயற்சி செய்தனர். ஆனாலும் கூட அடுத்தடுத்து களமிறங்கிய எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக பெரிய ரன்கள் ஏதும் குவிக்கவில்லை. அதேபோல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் எதுவும் அமையவில்லை. 20 ரன்கள் 25 ரன்கள் என இதற்கு குறைவான ரன்களிலேயே மற்ற பேட்ஸ்மேன்களும் விக்கெட்டை இழக்க, இதன் காரணமாக இந்த போட்டி கடைசி ஓவர் வரை பரபரப்பாக சென்றது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்தில் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவிவிட்டது. அதாவது கடைசி வரை போராடிய சிஎஸ்கே அணி ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக கடைசி நேர விக்கெட்டுகள் இழப்பால் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதே சமயம் இந்த ஒரு போட்டியில் என்னதான் சிஎஸ்கே அணி தோற்றாலும் கூட அது வெற்றியை விட மிக முக்கிய சம்பவம் ஒன்றை சிஎஸ்கே அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அது என்னன்னா, இந்த போட்டியின் பவுலிங் என்பது சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டை அதல பாதாளத்திற்கு செல்ல விடாமல் பார்த்து கொண்டது. இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி பேட்டிங் செய்யும் போது காட்டுத்தனமான பேட்டிங்கை செய்து கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட அணியை வெறும் 194 ரன்களில் சுருட்டி சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோற்றாலும் கூட ரன் ரேட்டில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கவில்லை. இந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் பலப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 8 போட்டிகள் மீதமிருக்கிறது. அந்த 8 போட்டிகளில் 5 அல்லது 6 போட்டிகளில் வெற்றி பெற்றாலே சிஎஸ்கே அணி எளிதாக பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும். ஆனால் ரன் ரேட்டில் மட்டும்தான் சிஎஸ்கே அணி குறைந்துவிடக்கூடாது. ஆகவே ரன் ரேட்டை குறைய விடாமல் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி பாதுகாத்ததுதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பலப்படுத்தும் விதமாகத்தான் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளும் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகத்தான் இருந்து வருகிறது. அதற்கு உதாரணம்தான் இன்றைய தினம் மதியம் நடைபெற்ற மற்றொரு மேட்சில் ஆர்சிபி அணி டெல்லி அணியிடம் தோல்வியடைந்தது. புள்ளிப்பட்டியலில் டாப்பில் இருக்கும் ஆர்சிபி அணி ஒரு சில தோல்விகளை தொடர்ச்சியாக அடைந்து வருகிறது. இந்த ஒரு விஷயமும் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் சிஎஸ்கே அணி உள்பட மற்ற அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு மேட்சில் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை பற்றியும், இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்க முடியுமா என்பதை பற்றியும், எந்த ஒரு காரணத்தால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.